The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. மைவி3 நிறுவனம் குறித்து புகார் வரவழைக்குமாறு கோவை மாநகர பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரவீன் இணைப்பில் இருக்கிறார். பிரவீன், காவல்துறை தரப்பிலிருந்து என்னென்ன அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, முழு விவரத்தை சொல்லுங்க. பிரியதர்ஷினி, கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்த நிறுவனம் தான் மை3 ஆக்ட்ஸ் என்கின்ற நிறுவனம். இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்தால் அதிக அளவில் பணம் கிடைக்கும், அதாவது யூடியூப் வாயிலாக விளம்பரம் பார்த்தாலும் பணம் கிடைக்கும் என்கின்ற ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டு பல்வேறு நபர்களும் அதில் முதலீடு செய்திருந்தனர். ஆனால் முதலீடு செய்த பணங்களுக்கு அவர்கள் பொருள்களாக கொடுப்பதாக அந்த நிறுவனம் சார்பில் விளக்கங்களானது கொடுக்கப்பட்டிருந்தது. இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவும் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம் என்கின்ற பெயரில், அதாவது முறையற்ற பண பரிவர்த்தனைகள் இது நடப்பதாகவும் புகார்கள் எழுந்த நிலையில் கோவை பொருளாதார குற்றப்பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த நிறுவனமானது கோவை மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிற்கு வெளியே கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களும் இயங்கி வந்தது. இந்த நிலையில் இந்த நிறுவனம் தொடர்பாக புகார்கள் எழுந்த நிலையில் இதற்கு ஆதரவாக பல்வேறு மக்களும் அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்த ஆயிரக்கணக்கானோர் போராட்டங்கள் உள்ளிட்டவற்றை நடத்தி வந்த நிலையில் பொருளாதார குற்றப்பிரிவில் இது தொடர்பாக தீவிர விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. இதன் பிறகு இந்த வழக்கு சென்னையில் இருக்கக்கூடிய பொருளாதார குற்றப்பிரிவு அங்கேயும் விசாரணை செய்யப்பட்டது. இதனை அடுத்து அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் சக்தி ஆனந்திற்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சரணடைந்திருந்தார். அவர் வெளியே வந்திருக்கக்கூடிய சூழலில் தொடர்ச்சியாக விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இத்தகைய சூழலில் இந்த நிறுவனம் குறித்து தங்களது புகார்களை அறிவிக்க மனுவாக கொடுக்க வருமாறு கோவை மாநகர பொருளாதார குற்றப்பிரிவு தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தனர். சென்னையில் இருந்த இந்த வழக்கானது மீண்டும் கோவைக்கே திருப்பி அனுப்பப்பட்டு இங்கே விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழலில் விசாரணையில் இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்களுக்கு பலருக்கும் ஏமாற்றப்பட்டிருப்பதாக ஒரு விசாரணையில் தெரிய வந்திருப்பதாகவும், எனவே முதலீடு செய்தவர்கள் தங்கள் முதலீடு செய்ததற்கான ஆவணங்கள், ஆதார் அட்டை உள்ளிட்டவற்றை கொண்டு வந்து நேரடியாக கோவை பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் மனு அளிக்குமாறு பொருளாதார குற்றப்பிரிவு துணை கண்காணிப்பாளர் தரப்பில் அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. பிரியதர்ஷினி, விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பிரவீன். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.